அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சப்பத். நான் பனைமரத்தை பற்றி பார்க்க போகிறோம். பனைமரம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பனைமரம் ஒரு தேசிய மரமாக காணப்படுது. இது அதிகமாக தென் மாவட்டங்களில் தான் காணப்படுமா. இதிலேருந்து அநேக காரியங்களை கற்றுக்க போகிறோம், அநேக நன்மைகளை பார்க்க போகிறோம். பனைமரத்துலேருந்து அநேக நன்மைகள் என்னென்னா, பதநீர், கருப்பட்டி, பனை வெல்லம், பனை ஓலை, பனைக்கிழங்கு, நுங்கு, பனைமட்டை இப்படின்னு நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த பனைமட்டையை வச்சு வீடு கட்ட பயன்படுத்துகிறாங்க. பனை ஓலை பாய் செய்ய பயன்படுத்துகிறாங்க. நுங்கு, பதநீர்லாம் குளிர்ச்சியை தருது. இந்த பனைமட்டையை வச்சு அழகு பொருட்கள் கூட இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இந்த பனைமரம் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் மிக உயரமாக வளரக்கூடியது. இது ஆழமாக வேரிட்டு நிலத்தடி நீரை உறிஞ்சு கொள்ளுது. பனைமரம் தன் கனியை தன் காலத்தில் கரெக்டாக கொடுத்துரும். இந்த பனைமரம் மேலே பார்க்க அருவருப்பாக கருப்பாக இருந்தாலுமே மேலே இலைகள் பச்சை பசேன்னு அழகாக இருக்கும். இதிலேருந்து நம்மளுக்கு ஆவிக்குரிய பாடம் என்னென்னா, பனைமரம் எப்படி செழிப்பாக வளருதோ அந்த மாதிரி சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல் செழித்து வாழுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பனைமரம் எப்படி ஆழமாக நிலத்தடி நீரை வேறிட்டு உறிஞ்சு கொள்ளுதோ அந்த மாதிரி நம்மளும் கிறிஸ்துவில் ஆழமாக வேறிட வேண்டும். நிறைய பேர் இதில் பணத்தின் மேலும் பதவியின் மேலும் உலகத்தின் மேலும் நிறைய ஆசைகளின் மேலும் வேறிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கிறிஸ்துவின் மேலே நம்ம வேறிட வேண்டும். ஏற்ற காலத்தில் தன் கனியை பனைமரம் கொடுக்குது. அதே மாதிரி நம்மளும் கலாத்தியர் 5:22-23 சொல்லப்பட்ட மாதிரி நம்ம கனியை அந்த 5:22 சொல்லியிருக்க மாதிரி இச்சை அடக்கம், அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த மாதிரி கனியை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பனைமரம் எப்படி வெளிப்புற தோற்றத்தில் அருவருப்பாக கருப்பாக இருக்கோ அந்த மாதிரி நம்மளும் அநேக பாடுகளினால் அழகற்றவராக தெரியணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்பையும் அழகற்றவராக தான் தெரிஞ்சார். அந்த மாதிரி நம்மளும் அழகற்றவர்களாக தெரியணும். பனைமரத்தோட உட்பகுதி ரொம்ப மெதுவாக இருக்கும். இதை எதை குறிக்குதுன்னா நம்மளோட இரக்கங்களையும் அன்பையும் கருணை உள்ளங்களையும் குறிக்குது. லூக்கா 6:36 சொல்லப்பட்டிருக்கு. பனைமரம் எப்படி தென்னை மரம், பாக்கு மரம்லாம் காற்றடிச்சா அப்படியே சாஞ்சிரும். ஆனால் பனைமரம் அவ்வளோ சீக்கிரம் சாயாது. நம்மளும் பனைமரம் போல் கிறிஸ்துவின் இடத்துல வந்ததுக்கப்புறம் எந்த பாடுகளினாலும் சோதனைகளினாலும் கஷ்டங்கள் வந்தாலும் உறுதியாக இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. பனைமரம் எப்படி வானத்தை நோக்கி வளருதோ அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் 2ஆம் வருகையை நோக்கி வாழ வேண்டும். பனைமரம் எப்படி இந்த உலகத்திற்கும் நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கோ அப்படி நம்மளும் இந்த உலகத்தில் ஒவ்வொருக்கொருவர் பிரயோஜனமாக இருக்கணும். இந்த இயற்கை செய்தியை சொல்ல வைத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி.